ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸசைஸ் 8.1ல் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் சம் ஒரு இம்பார்ட்டன்ட் சம். Let A vector B vector be the position vectors of the point A and B. Prove that the position vectors of the points which trisects the line AB are சரியா A vector plus 2B vector by 3 and B vector plus 2A vector by 3. என்ன கேட்டிருக்குன்னா, இப்போ ABங்கிற ஒரு லைன் சரியா, புரியுதா? ஓகே, இதை 3 ஈக்குவல் பார்ட்டாக 2 பாயிண்ட் 3 ஈக்குவல், அது 2 ஈக்குவலாக பார்ட்டு பிரிக்கணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வேணும். இதில் 3 அப்படின்னா நமக்கு 2 பாயிண்ட் வேணும். அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன், லெட் A வெக்டர் B வெக்டர் பி த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் த பாயிண்ட் A and B அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதனால OA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A வெக்டர், OB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு B வெக்டர். புரியுதா? அடுத்து லெட் P be the point which divides the line AB in the ratio 1:2. இப்போ முதல்ல வந்து என்னது, ட்ரைசெக்ஷனுங்கிறனால இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன். இப்போ இந்த P எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு போர்ஷனாக இருக்கும், இது 2 சேர்ந்தது என்ன இருக்குது, 2ஆக இருக்கும். அதனால P எந்த ரேஷியோவில் பிரிக்குது, 1:2ங்கிற ரேஷியோவில் பிரிக்குது. புரியுதா? 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்குது. Q எடுத்துட்டிங்கன்னா 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்குது. புரியுதா? அது P எந்த ரேஷியோவில் பிரிக்குது, 1:2. Q வந்து என்னது, 2:1. அப்போ என்ன பாயிண்ட், இந்த 2 பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 பாயிண்ட் தான் இந்த லைனை 3 பார்ட்டாக பிரிக்குது. சரியா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், P வெக்டர் கண்டுபிடிக்கணும், Q வெக்டர், அதாவது P வெக்டருடைய P உடைய பொசிஷன் வெக்டர், Q உடைய பொசிஷன் வெக்டர், இதான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஓகே, ஸோ இதை எழுதுறத நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. எப்படி எழுதுறீங்க, let P be the point which divides the line AB in the ratio 1:2 and Q divides the line in the ratio 2:1. இப்போ OP vector is equal to, நான் ஏற்கனவே சொன்னதை ஞாபகத்தில் வச்சுங்க. எப்படி, இது 1:2 அப்படிங்கிறனால 1 into OB vector plus 2 into OA vector போடலாமா? புரியுதா? 1 into OB vector plus 2 into OA vector போட்டுக்கலாமா? இப்போ 1 into OB வெக்டருடைய வேல்யூ என்னது, B வெக்டர். 2 into OA வெக்டருடைய வேல்யூ என்னது, A வெக்டர். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா B வெக்டர் ப்ளஸ் 2A வெக்டர் டிவைடட் பை 3ன்னு கிடச்சிச்சா? இங்கே கீழே என்ன வரணும், 1 + M + Nன்னு போடுவீங்க. இது 1 + 2 = 3. புரிஞ்சுதா? அது இதுதான் வந்து என்னது, P உடைய பொசிஷன் வெக்டர், பாயிண்ட் P உடைய பொசிஷன் வெக்டர். அடுத்தது இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், பாயிண்ட் Q உடைய பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ Q எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன ரேஷியோவில் பிரிக்குது, 2:1ங்கிற ரேஷியோவில் பிரிக்குது. அதனால OQ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, எப்படி எழுதலாம், 2 into OB வெக்டர் ப்ளஸ் 1 into OA வெக்டர்னு எழுதலாமா? இப்போ இதை எப்படி எழுதலாம், 2 into OB வெக்டருடைய வேல்யூ என்னது, B வெக்டர் ப்ளஸ் 1 into OA வெக்டருடைய வேல்யூ என்னது, A வெக்டர். ஸோ இது டிவைடட் பை 3, அவ்வளோதான். இதுதான் வந்து என்னது, OQ வெக்டர், இது OP வெக்டர். புரியுதா? புரியுதா? அது என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, prove that the position vectors of the points which trisects the line AB are A vector plus 2B vector by 3, B vector plus 2A vector by 3ன்னு கேட்டிருந்தாங்க. ப்ரூவ் ஆயிடுச்சா? அது புரியுதா? அவ்வளோதான் இந்த சம். அடுத்த சம் பாருங்க, if D and E are the midpoints of the sides A, B and AC of a triangle ABC. இப்போ ABCங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதனுடைய 2 சைடு AB AC, அந்த 2 சைடோடைய மிட் பாயிண்ட்டு DEன்னு கொடுத்துருக்குது. ப்ரூவ் தட் BE வெக்டர் இதையும், அடுத்தது வந்து என்னது, DC வெக்டர் இது சரியா, DC வெக்டர் இதையும் ஆட் பண்ணிங்கன்னா that is equal to 3/2 BC வெக்டர்னு ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? இதான் ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல ABC, அதனுடைய பொசிஷன் வெக்டர்ஸை வந்து A வெக்டர், B வெக்டர், C வெக்டர்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏயோடைய பொசிஷன் வெக்டர் என்னது, OA வெக்டர் is equal to A வெக்டர்னு எழுதலாமா? B உடைய பொசிஷன் வெக்டர் என்னது, OB வெக்டர், அதை B வெக்டர்னு எடுத்துக்கிறேன். C உடைய பொசிஷன் வெக்டர் என்னது, OC வெக்டர், அதை C வெக்டர்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சுதா? புரியுதா? அது ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்குது, இந்த டியும் இயும் மிட் பாயிண்ட் கொடுத்துருக்கா,
அப்போ அந்த பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டியோடைய பொசிஷன் வெக்டர் என்னது? ஓடி வெக்டர். ஓடி வெக்டர் வேணும்னா அந்த ரெண்டு சைடு இருக்குதுல்ல, இதனுடைய பொசிஷன் வெக்டரையும் இதனுடைய பொசிஷன் வெக்டரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஓடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் டிவைடட் பை 2. புரியுதா? அது இதை எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கிறீங்க. ஓடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கிறேன். புரியுதா? ஓகே. இப்போ ஓஏ வெக்டருடைய வேல்யூ ஏ வெக்டர், ஓபி வெக்டருடைய வேல்யூ பி வெக்டர், இப்போ டிவைடட் பை 2ன்னு எழுதிட்டேன். புரிஞ்சுதா? அதே மாதிரி இதனுடைய மிட் பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட் என்னது? இ. இதனுடைய பொசிஷன் வெக்டர் வேணும். இது எப்படி எழுதுறேன்னா ஓஇ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுறேன்? ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் டிவைடட் பை 2. இதனுடைய பொசிஷன் வெக்டரையும் இதனுடைய பொசிஷன் வெக்டரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் ஈயோடைய பொசிஷன் வெக்டர் கிடச்சிடும். அப்போது ஓஇ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் டிவைடட் பை 2. ஓஏ வெக்டருடைய வேல்யூ ஏ வெக்டர், ஓசி வெக்டருடைய வேல்யூ என்னது பாருங்கள்? சி வெக்டர். இப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 2ன்னு கிடச்சிருச்சா? புரியுதா? அது இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதை வச்சுட்டு இதனுடைய இந்த மிட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிச்சோம், இந்த மிட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிச்சோம். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? கேட்டிருக்க சம்மை கண்டுபிடிக்க போகிறேன். என்ன கேட்டிருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிஇ வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டரா? நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? பிஇ வெக்டர் எழுதுகிறேன். பிஇ வெக்டர் வேணும்னா எப்போதுமே இப்போ ஒரு லைன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஏபி அப்படின்னு இருக்குது. சரியா? இப்போ இந்த ஏபி வெக்டர் வேணும் அப்படின்னா செகண்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர், அதுதான் வந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள்? பிஇ வெக்டர் வருதா? அதை எப்படி எழுதலாம்னா ஓஇ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர். செகண்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் ஓஇ வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஓபி வெக்டர். ஓஇ வெக்டருடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 2 மைனஸ் ஓபி வெக்டருடைய வேல்யூ என்னது? பி வெக்டர். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மைனஸ் 2பி வெக்டர் பை 2ன்னு வருமா? புரியுதா? இப்போ இதில் என்ன வருது பாருங்கள்? ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மைனஸ் 2பி வெக்டர் பை 2. இதை அப்படியே வச்சுக்கிறேன். இதை கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? டிசி வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். இந்த டிசி வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். புரியுதா? இது ரெண்டுடைய சம் தான் கேட்டிருக்காங்க, அதனால டிசி வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். டிசி வெக்டரை எப்படி எழுதலாம் பாருங்க? செகண்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர். அப்போ என்ன வரும்? ஓசி வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர்னு வரும். இப்போ ஓசி வெக்டருடைய வேல்யூ என்னது? சி வெக்டர். ஓடி வெக்டருடைய வேல்யூ என்னது? ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் பை 2. இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 2சி வெக்டர் மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2. புரிஞ்சுதா? நமக்கு என்ன கேட்டாங்க? சம்மில் என்ன கேட்டிருக்குது? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பிஇ வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர். பிஇ வெக்டருடைய வேல்யூ எழுதியிருக்கேன், ப்ளஸ் டிசி வெக்டருடைய வேல்யூ எடுத்துருக்கேன். ரெண்டுலேயுமே டிவைடட் பை 2ன்னு இருக்குது, அதனால் 2 காமனாக வெளில எடுத்துட்டேன். மேலே உள்ளதை அப்படியே ஆட் பண்ணுறேன். ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மைனஸ் 2பி வெக்டர் ப்ளஸ் 2சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். எதாவது கேன்சல் ஆகுது பாருங்கள்? ஏ வெக்டர் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ சி வெக்டர் இருக்குது, இங்கே ஒரு 2சி வெக்டர் இருக்குது. அப்போ என்ன வந்துடும்? 3சி வெக்டர்னு வந்துடுமா? புரியுதா? இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 2பி வெக்டர் இருக்குது, இங்கே ஒரு பி வெக்டர் இருக்குது. அப்போ மைனஸ் 3பி வெக்டர்னு வந்துடுமா? புரியுதா? அது இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? 3 இருக்குது. அதனால் 3/2 வெளியில் எடுத்துட்டா சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர்னு எழுதலாமா? இந்த சி வெக்டருடைய வேல்யூ என்னது? ஓசி வெக்டரா? அதே மாதிரி பி வெக்டருடைய வேல்யூ என்னது? ஓபி வெக்டரா? அதனால இந்த சி வெக்டருக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர்னு எழுதலாமா? புரியுதா? இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க? செகண்ட் பாயிண்டோடைய, சரியா, ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் இதுதான் வந்து என்னவா இருக்கும்? செகண்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டராக இருக்கும். அப்போ ரெண்டாவது இருக்கிறத இங்கே பாருங்க, இதில் சொன்னல செகண்ட் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும், ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது இங்கே வரணும், ரெண்டாவது வரணும். செகண்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் தான் முதல்ல வரணும், சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய இது ரெண்டாவது வரணும். அப்போ ஏபியை ஓபி மைனஸ் ஓஏன்னு எழுதலாம். அப்போ ஓசி மைனஸ் ஓபியை எப்படி எழுதலாம்? பிசின்னு எழுதலாமா?
செகண்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர். அதனால் இதை பிசி வெக்டர்னு எழுதலாமா? இப்போ பிஇ வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3/2 பிசி வெக்டர்னு கிடச்சிருச்சா? இப்போ கொஸ்டினில் கேட்டிருந்தது ப்ரூவ் ஆகிடுச்சா பாருங்கள். ப்ரூவ் தட் பிஇ வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3/2 பிசி வெக்டர்னு கிடச்சிருச்சா? அவ்வளோதான் இந்த சார். ஓகே, அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பாருங்கள். ப்ரூவ் தட் த லைன் ஜாயினிங் த மிட் பாயிண்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் parallel to the third side whose length is half of the length of third side. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோடைய சைட்ஸ் இருக்குதுல்ல, அது ரெண்டு சைடோடைய மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணோன்னா இந்த லைனை இதுக்கு பேரலாக இருக்கணும், ப்ளஸ் இதில் ஹாஃபாக இருக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். புரியுதா அது? ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், லெட் த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? அப்போ ஓஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ வெக்டர். ஓபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர். ஓசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர். போன சம்மில் மாதிரியே. புரியுதா? அடுத்தது இப்போ டிஇ வந்து என்னது? மிட் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்குதா? அதனால் லெட் டி அண்ட் இ பி த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும்? ஓடி வெக்டர் என்ன வரும்? மிட் பாயிண்ட்னா என்ன பண்ண சொன்னேன்? இந்த ரெண்டு பாயிண்ட்டோடைய பொசிஷன் வெக்டர் ஆட் பண்ணோம். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் பை 2ன்னு போடலாமா? இப்போ இதை ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் பை 2ன்னு போட்டுக்கலாமா? அடுத்தது அதே மாதிரி ஓஇ வெக்டர் என்ன வரும்? ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் பை 2ன்னு வருமா? தட் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 2ன்னு வந்துருமா? புரியுதா? அது இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் போன சம்லேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அதே மாதிரி தான் இது எழுதிட்டீங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டிஇ வெக்டர் வேணும். டிஇ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே சொன்னதை ஞாபகப்படுத்துங்க, செகண்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர். இப்போ ஓஇ வெக்டர் மைனஸ் ஓடி வெக்டர். ஓஇ வெக்டரோடைய வேல்யூ இங்கே இருக்குது, ஓடி வெக்டரோடைய வேல்யூ இங்கே இருக்குது. ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். 2 காமன். இப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். புரியுதா? மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எது கேன்சல் ஆகுது பாருங்கள்? ஏ கேன்சல். புரியுதா? ஓஇ வெக்டர் எழுதியிருக்கேன், ஓடி வெக்டர் எழுதியிருக்கேன், மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ ஏ வெக்டர் கேன்சல். இது சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர்னு எழுதலாமா? புரியுதா? சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் பை 2ன்னு கிடச்சிச்சா? இந்த சி வெக்டருக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? ஓசி வெக்டர்னு எழுதலாமா? மைனஸ் பி வெக்டருக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஓபி வெக்டர்னு எழுதலாமா? இங்கே பாருங்கள், செகண்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பி. செகண்ட் பாயிண்ட் என்னது? சி. புரியுதா? ஓகே, அப்போ இது என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா, டிஇ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பிசி வெக்டர். டிஇ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பிசி வெக்டர்னு எழுதலாமா? இதை புரியுதா? இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா செகண்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர். அதனால் இது பிசி வெக்டர் பை 2ன்னு போட்டுக்கிறேன். இந்த 1/2 வெளில எடுத்துட்டோம். சரியா? இப்போ என்ன கொஸ்டின் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அனதர் வெக்டர்னு இருந்தாலே அந்த ரெண்டு வெக்டரும் பேரலல். புரியுதா? ஒரு வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அனதர் வெக்டர்னு இருந்தாலே அது ரெண்டும் பேரலல். சரி, அதே மாதிரி இந்த பிசியில் பாதி இருக்குது, 1/2 இன்ட்டு பிசின்னு கொடுத்துருக்கா. அப்போ டிஇ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பிசியில் பாதியாக இருக்குது. அதானே இங்கே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ப்ரூவ் தட் லைன் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் பேரலல் டு த தேர்ட் சைடு. 1/2 இன்ட்டுன்னு வருது, அதனால வந்து என்னது? பேரலல் டு த தேர்ட் சைடு அண்ட் whose length is half of the length of the third side. அந்த தேர்ட் சைடில் பாதி தானே இருந்தது டிஇ, half of the third side. ப்ரூவ் ஆயிடுச்சா? அது புரியுதா? அது அவ்வளோதான் இந்த சம். அடுத்த சம் பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் சம். ப்ரூவ் தட் த லைன் செக்மெண்ட்ஸ் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி adjacent sides of a quadrilateral form a parallelogram. அதாவது இது ஒரு quadrilateral ABCD. லெட் த சரியா ABCD ஒரு quadrilateral. Let the position vectors of the vertices of a parallelogram be A vector, B vector, C vector and D vectorன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? let ABCD be a quadrilateral அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? ரைட். அப்போ அதனுடைய பொசிஷன் வெக்டர் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர், D வெக்டர்னு வருதா? புரியுதா அது? சரியா? ஓகே. லெட் PQRS be the mid points of the sides. இந்த சைடு இருக்குல்ல, அதனுடைய மிட் பாயிண்ட்டாக PQRS அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
புரியுதா? PQRS be the midpoints of the sides அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரியுதா அது? ஓகே. இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா மிட் பாயிண்ட் அப்படின்னாலே அதனுடைய பொசிஷன் வெக்டரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி எழுதலாம் பாருங்கள். இந்த P உடைய பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவோம்? OP வெக்டர். எப்படி கண்டுபிடிக்கணும்? இதனுடைய பொசிஷன் வெக்டர் இதனுடைய பொசிஷன் வெக்டர் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ OP வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் பை 2ன்னு போடலாமா? அதே மாதிரி OQ வெக்டர் எப்படி எழுதலாம்? B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 2ன்னு போடலாமா? OR வெக்டர் எப்படி எழுதலாம்? C வெக்டர் ப்ளஸ் D வெக்டர் பை 2ன்னு போடலாமா? OS வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A வெக்டர் ப்ளஸ் D வெக்டர் பை 2ன்னு போடலாமா? புரியுதா அது? சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்கிறேன்? இப்போ இது வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு? ஃபார்ம் அ பேரலோகிராம் அட்ஜசன்ட் சைட்ஸ். அதாவது இந்த மிட் பாயிண்ட் ஜாயின் ஆகுதுல்ல, இதுவும் இதையும் கண்டுபிடிக்கிறேன் முதல்ல. சரியா? அதே மாதிரி இதையும் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா ஒரு பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து என்னது? ஈக்குவல். இப்போ இந்த சைட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற அந்த லைன் வந்து ஒரு பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணுமா? அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா PQ வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு PQ வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். அதை எப்படி எழுதலாம்? OQ வெக்டர் மைனஸ் OP வெக்டர்னு எழுதலாமா? OQ வெக்டருடைய வேல்யூ என்னது? B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 2 மைனஸ் OP வெக்டருடைய வேல்யூ என்னது? A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் பை 2. 2 காமனாக வெளில எடுக்கிறேன். B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. இப்போ C வெக்டர் மைனஸ் A வெக்டர் பை 2ன்னு கிடச்சிருச்சா? புரியுதா? அதே மாதிரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிற சைடு என்னது? SR வெக்டர். புரியுதா? இது PQ வெக்டர், அப்படியே இது SR வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். புரியுதா? SR வெக்டர் எப்படி எழுதலாம்? செகண்ட் பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபஸ்ட்டு பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டர். அப்படின்னா OR வெக்டர் மைனஸ் OS வெக்டர். OR வெக்டருடைய வேல்யூ இது, OS வெக்டருடைய வேல்யூ இது. இது ரெண்டுக்கும் காமனாக 2 வெளில எடுக்கிறேன். C வெக்டர் ப்ளஸ் D வெக்டர் மைனஸ் A வெக்டர் மைனஸ் D வெக்டர்னு வந்துடுமா? எது கேன்சல் ஆகிடுது? இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சா? இப்போ C வெக்டர் மைனஸ் A வெக்டர் பை 2ன்னு கிடைக்குதா? இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், ஈக்குவலாக வருதா? இப்போ என்ன வரும்? PQ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, சரியா, SR வெக்டர்னு வருதா? therefore PQ and SR are parallel அப்படின்னு போட்டுடலாமா? புரியுதா? அதே மாதிரி இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? அடுத்த சைட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். புரியுதா? அடுத்த சைடு என்னது? PS வெக்டர் QR வெக்டர். PS வெக்டர் QR வெக்டர். QR வெக்டர் எப்படி எழுதலாம்? OR வெக்டர் மைனஸ் OQ வெக்டர்னு எழுதலாமா? OR வெக்டரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், OQ வெக்டரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சிம்பிளிஃபை பண்ணுறேன், இது கிடைக்குது. அதே மாதிரி PS வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட், OS வெக்டர் மைனஸ் OP வெக்டர். சிம்பிளிஃபை பண்ணனா இந்த வேல்யூ கிடைக்குது. இது ரெண்டு ஈக்குவலாக வருதா? இது ரெண்டு ஈக்குவலாக வருதா? அப்போ என்ன எழுதிடலாம்? இப்போ இங்கே என்ன வருது உங்களுக்கு? QR வெக்டர் இஸ் ஈக்குவல் டு PS வெக்டர். புரியுதா? therefore QR and PS are parallel. புரியுதா? நீங்கள் இது எல்லாட்டா கூட பரவாயில்ல, இங்கே கடைசியில் எழுதிங்க. PQ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு SR வெக்டர், QR is equal to PS vector. Therefore, the midpoints of the sides of a quadrilateral forms a parallelogram அப்படின்னு எழுதிடுறேன். புரியுதா? அது புரியுதா? ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா வந்து என்னது? இது ஒரு parallelogram. அப்போ ஒரு குவாட்ரிலேட்டருடைய மிட் பாயிண்ட்ஸை, சைட்ஸோடைய மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற லைனு என்னவா இருக்குது? ஒரு parallelogram-ஆக இருக்குது. ப்ரூவ் ஆயிடுச்சா? அவ்வளோதான் இந்த சம். மீதி உள்ள சம்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.